வாசிக்கலாம். எபேசியர் 1:16 பாருங்க. இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் உங்களை நினைத்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தரள வேண்டும் என்றும், தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும், தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கும் அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறேன். கவனிங்க, இப்போ பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்டாகணும். எப்படி பிரகாசமான மனக்கண்கள் உண்டாகிறது? அதை குறித்த ஒரு விளக்கத்தை பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்குறோம். பிரகாசமுள்ள மனக்கண்னா என்ன என்பதை குறித்த ஒரு விளக்கத்தை பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்குறோம். 2 ராஜாக்களின் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே பார்த்தீங்கன்னா எலிசாவும் அவனுடைய வேலைக்காரனும் இருக்கிறாங்க வீட்டில். தோத்தான்கிற பட்டணத்தில் எலிசாவும் அவனுடைய வேலைக்காரனும் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இஸ்ரவேலுக்கு விரோதமாக ஒரு சீரியா ராஜா ஒருத்தன், அவன் என்ன செய்யணும், படையெடுத்து வர்றான். படையெடுத்து அவங்கள மேற்கொண்டு அவங்கள அழிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட அவங்களுக்கு விரோதமாக நிற்கிறான். தன்னுடைய தளபதிகளோடு சேர்ந்து ஆலோசனை பண்ணுறான். கவனிங்க, இஸ்ரவேல் மக்களை எப்படியாவது மேற்கொள்ளணும், அவங்க கூட சண்டை போட்டு அவங்கள ஜெயிக்கணும், அவங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் பறிக்கணும், அவங்கள ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும். இதுதான் பாருங்கள், பிசாசு இன்னைக்கு இப்படி தான் திட்டங்களை என்ன செய்கிறான், ஆண்டவரின் மக்களுக்கு விரோதமாக போடுறான்.